இந்த தீர்மானத்தின் உள் அரசியலும் தற்பொழுது தமிழகத்திலும் மற்றும் பிற இடங்களில் இந்த அயோக்கிய அமெரிக்க தீர்மானத்தை சுற்றி நடக்கிற அந்த அவதூறு பிரச்சாரத்தையும் அதன் உள் அரசியலையும் அடுத்த கட்ட தமிழர்களின் நகர்வையும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் இப்பொழுது உங்களுக்கு பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த மூன்றாவது கட்டமாக வந்திருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தீர்மானம் நம்மிடத்திலே ஒரு தொடர்ச்சியான விவாதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் எங்களுக்கு ஒரு தாய்மண் மாதிரி தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் மிக முக்கியமான விவாதங்களை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கின்றோம். மே 17 இயக்கத்தினுடைய முதல் கூட்டமும் இங்கே தான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறோம், எந்த அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்றோம், அதிலிருந்து நாம் பேசுகின்ற ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய முழுமையான ஒரு அரசியல், அதை நம்ம முழுசாக புரிந்து கொண்டால், அது பரிணாமத்தை புரிந்து கொண்டால் நாம் எதை நோக்கி நகர்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நாம் இங்கே ஏதோ ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பிரச்சனைகளை பற்றியோ அல்லது ஏதேனும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை மையப்படுத்துகின்ற பிரச்சனையை பற்றியோ பேசவில்லை. தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு இவ்வளவு காலமா எப்படி இருந்தோம் அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, விடுதலை புலிகள் அங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதற்கான ஆதரவு போராட்டங்களை நம்ம நடத்தி கொண்டிருந்தோம். இவ்வளவு காலமா நடந்த விஷயம் இதுதான் நடந்தது. நாம் மைய அரசியலில் நின்று புலிகள் யாரையெல்லாம் கையாண்டார்களோ, யாரையெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டார்களோ, அவற்றையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு இடத்திலும் வெறும் ஆதரவு அரசியலை மட்டும் செய்யக்கூடிய பணியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2009 பிறகு களம் மாறி இருக்கிறது. அப்படி என்றால் நாம் போராடுகின்ற முறை மாற வேண்டும். புலிகள் யாரையெல்லாம் எதிரிகளாக சந்தித்தார்களோ அவர்களை நாம் உணர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் போராட்ட வழிமுறைகளை கட்டமைக்க வேண்டும். நம்ம 2009க்கு முன்னாடி போராடின மாதிரி இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான சூழலில் இருக்கும் பொழுது நாம் ஒட்டுமொத்த ஒரு புரிதலை வைத்துக் கொள்வது மிக நன்றான ஒன்றாக இருக்கும். அதான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய போராட்டங்களிலே பல்வேறு தகவல்களை நாங்கள் இதன் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மே 17 இயக்கம் ஏதோ ஒரு 10 மாதத்திற்கு ஒரு கருத்தரங்கத்தையோ ஒரு போராட்டத்தையோ நடத்துவதல்ல. தமிழீழத்தை பொறுத்தவரை, ஈழ ஆதரவு விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரை நாம் மாதம் தோறும் ஏதேனும் ஒரு முக்கியமான நகர்த்துகின்ற பணிகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்றால் போராட்டம் என்பது, போர் என்பது ஏதோ சம்பிரதாய காலகட்டத்திலே மிக முக்கியமான சிறப்பான நாளிலே நல்ல நேரம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எடுத்து இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விவாதத்தை பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இவ்வளவு நாள் நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோமோ அந்த அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய சூழலையும் கையாளுகின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அதனால்தான் பல்வேறு குழப்பங்கள் முன்வைக்கப்படுகின்றன. திரும்ப நம்ம அடிப்படையான கேள்விகளுக்கு போவோம். ஒரு இனப்படுகொலை ஏன் நடத்தப்பட வேண்டும்? இனப்படுகொலை எப்படி இந்த அரசுகளுக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியும்? அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு இனப்படுகொலை எப்படி சாத்தியமாக இருந்திருக்க முடியும்? உலகத்தில் வேறு எங்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இனப்படுகொலை சாத்தியமாக இருக்கிறதா? அப்படியானால் சிங்களம் மட்டும் ஒரு இனப்படுகொலை நடத்துவதற்கு உரிய வலிமையை பெற்ற ஒரு அமைப்பாக இருந்திருக்கிறதா? அது வரலாற்றிலே அப்படிப்பட்ட இனப்படுகொலை நடத்தி இருக்கிறார்களா? விடுதலை புலிகள் வருவதற்கு முன்பாக அப்படி செய்திருக்கிறார்களா? ஒரு மாபெரும் அழிப்பை, ஒரு 1.5 லட்சம் பேரை கொலை செய்யறத அவங்க பண்ணியிருக்காங்களா? இது எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்காமல் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை பேச முடியாது. இதை வைத்துதான் அரசியல் இருக்கிறது. விடுதலை புலிகள் யாரை எதிர்த்து சண்டை போட்டார்கள்? யாரெல்லாம் போராட்ட காலத்தில் எதிர்கொள்ள வேண்டி நேர்ந்தது அவர்களுக்கு? அதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால்தான் நாம் இந்த போராட்ட காலத்தில் நிலைப்பாடுகளை சரியாக எடுக்க முடியும். மற்றபடி இங்கே வெறுப்பின் அடிப்படையிலோ தாம் வகுத்து வைத்திருக்க கொள்கைகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளும் என்கின்ற அடிப்படையிலோ போராட்டத்தை நடத்திவிட முடியாது. ஜெர்மன் தீர்ப்பாயத்திற்கு சென்றிருந்தோம்.
அதிலே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதம் வைக்கப்பட்டது. அந்த விவரங்கள் எங்களுக்கு புதிதானதாகவும் அது இவ்வளவு காலம் நாங்கள் தேடிக்கொண்ட தகவலாகவும் அவை இருந்தன. அதுல வந்து என்னன்னா, இனப்படுகொலையில் அமெரிக்காவிற்கும் பங்கு இருக்கிறது, இங்கிலாந்திற்கும் பங்கு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜெர்மன் தீர்ப்பாயத்துல 3 நாடுகளின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. ஒன்று இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தியா. இந்த 3 நாடுகள் இனப்படுகொலையில் பங்கெடுத்தன என்பதற்கான ஒரு வாதங்கள், பிரதிவாதங்கள் தான் ஆரம்பிச்சன தீர்ப்பாயத்துல. அதுல இப்போ வந்து இங்கிலாந்தை பற்றி பேசிய பொழுது அங்கிருந்து வந்த இங்கிலாந்திலிருந்து வந்த 2 ஒரு ப்ரொஃபஸர் அப்புறம் இன்னொரு ஒரு ஆக்டிவிஸ்ட் 2 பேருமே வந்து அந்த வாதங்களை இங்கிலாந்திற்கு எதிராக முன்வைக்கிறார்கள். அப்போ அவங்க வரலாற்று ரீதியான சில ஆவணங்களை முன்வைக்கிறாங்க. அந்த இதில் என்னன்னா 1920களில ஒரு புரிதல் வந்து இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வருகிறது. என்னன்னா வந்து இந்த உலக போர்களையோ அல்லது மாபெரும் காலனி ஆதிக்கத்திலேயோ நம்ம இலங்கைங்கிற ஒன்றும் திரிகோணமலைங்கிற ஒன்றும் ஆங்கில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் இந்த பிராந்தியத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை அவர்கள் சொல்கிறார்கள். ஆக திரிகோணமலை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், இந்த நிலப்பரப்பு தமக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் முடிவு செய்கிறது. இதுல அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இலங்கையில சுதந்திர போராட்டம் என்பது தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுத்தப்பட்டது. அவர்கள் தான் சிங்களவர்களையும் போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஏகாதிபத்திய எதிர்ப்போ அல்லது அந்நிய தலையீட்டை தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்தவர்கள், போர் புரிந்தவர்கள் தமிழர்கள். அதுதான் தமிழ்நாட்டிலும் நடந்தது. இவர்கள் போராட்டத்தை நீக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தோடு இருக்கக்கூடிய ஆங்கில எதிர்ப்பு விடுதலை போராட்டத்தோடு தங்களது போராட்டத்தை இணைத்துக் கொண்டு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள், வலிமையான எதிர்ப்புகளை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு இனம் தமிழினமாக இருக்கின்றது. அப்படினால் தமிழினம் இருக்கும் வரை நாம் திரிகோணமலையை கைக்கொள்வது என்பது, நிரந்தரமாக கைக்கொள்வது என்பது சாத்தியமில்லாமல் போய்விடும். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு என்பது நீக்கப்படும் என்றால் இலங்கையை நம் கை நழுவி விட்டு போய்விடும். இலங்கை கை நழுவி விட்டு சென்று விட்டால் நாம் இந்த பிராந்தியத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் ஆவணப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க செய்த அந்த ஆராய்ச்சிகள், பொதுவாகவே வெள்ளக்கார வந்து நிறைய ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியை வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியினுடைய கூறுகளை பற்றியும் அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய குணநலங்களை பற்றியும் பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யக்கூடியது அவனோட பழக்கம். அந்த அடிப்படையில அவன் வந்து என்ன பண்றான்னா, சிங்கள மக்களிடத்துல இருந்த அவர்கள் மறந்து போன, அவர்கள் படிப்பதற்கே வாய்ப்பே இல்லாத ஒரு பாலி மொழியில் எழுதப்பட்ட மகாவம்சம் என்கின்ற அந்த இதிகாசத்தை இவன் மொழிபெயர்த்தான். மொழிபெயர்த்துட்டு தமிழர்கள் வந்தேரிகள் என்ற கருத்தியலை ஆங்கில அரசு சிங்களவர்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆங்கில அரசு சிங்களவர்களுக்கு சொல்லித் தருகிறது. சிங்கள எலைட்ன்னு சொல்லக்கூடிய ரூலிங் கிளாஸுக்கு வந்து தமிழர்கள் அங்கிருந்து இங்கே வந்தேறி உங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள், உங்களை ஒதுக்குகிறார்கள், ஆகவே அவர்கள் வந்தேரிகளாக அவர்களை விரட்ட வேண்டும் என்கின்ற முதல் விரோதத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அது வெள்ளையர்கள் செய்தவர்கள். இந்த வந்தேரிகள் என்கின்ற அந்த கருத்தியலை அங்கே முன்வைத்து அந்த தமிழர்களுக்கு எதிரான அந்த இன விரோதத்தை சிங்களவர்களிடத்திலே பெரும் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டவர்கள் சிங்களவர்கள். அதுக்கு பிறகுதான் அந்த முரண்பாடு என்பது அதிகமாகிறது. ஏனென்றால் சிங்களவன் அடிப்படையிலேயே இந்த வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய குணத்தை கொண்டவன் அல்ல. இந்த 2 இனங்களுக்கு இடையே பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியின் மூலமாக அந்த இன பகை மூட்டப்படுகிறது. இதற்கு பின்னாடி நீங்க 48களில் அவங்க விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவங்க பேசுகிறார்கள், நீங்கள் தமிழர்களுக்கு தனி நாடும் சிங்களவர்களுக்கு தனி நாடும் கொடுப்பதற்கு பதிலாக தமிழர்கள் நாட்டை இணைத்து சிங்களவர்களுடைய தலைமையில விடுதலை கொடுத்து விட்டு செல்வதும் தமிழர்கள் அதிகாரமற்றவர்களாக மாறுவதற்கான அனைத்து பதிகளையும் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களுடைய விடுதலை சாசனத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா இலங்கை தீவிற்குள் தமிழர்கள், அந்த தமிழர்கள் என்கின்ற தேசிய இனம் சிங்கள தேசிய இனத்தினால் ஒடுக்கப்படக்கூடிய சூழலை இவர்கள் உருவாக்கி விட்டு செல்கிறார்கள். அதன் மூலமாக தமிழ் சமூகம் தொடர்ச்சியான ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாகிறது. அதன் மூலமாகத்தான் திரிகோணமலையை தங்களால் கைப்பற்ற முடியும். ஏனென்றால் தமிழர்கள் அடிப்படையிலே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய
ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு பெரும் சக்தியுடன் சேர்ந்து கொண்டு, இந்தியாவோட சேர்ந்து கொண்டோ அல்லது வேறு இனங்களுடன் சேர்ந்து கொண்டோ போராட்டத்தை கட்டமைத்து விடுவார்கள் ஆகின்ற காரணத்தால் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தனிமைப்படுத்துகிறார்கள். விடுதலைக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழர்கள் தாக்கும் பொழுது இலங்கை இராணுவத்திற்கான பயிற்சியை இங்கிலாந்து இராணுவம் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 80களில் நடந்த அந்த படுகொலைகளின் போது சிறப்பு படைகளுக்கு இந்த படுகொலைகளை புரிவதற்கான பயிற்சிகள் இங்கிலாந்தினுடைய இந்த மெர்சினரி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஹிட்மேன் சொல்லக்கூடிய அந்த மெர்சினரி ஃபோர்ஸஸ் கொண்டு வந்து அவங்க ட்ரெயின் பண்றாங்க. இது எல்லாம் முழுவதுமாக அந்த பிரிட்டிஷ் அந்த இங்கிலாந்துல வந்திருந்த பேராசிரியர்கள் ஆவணமாக முன்வைக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இங்கிலாந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த துணைகளை செய்து இந்த படுகொலை நடத்துகிறார்கள். ஆக தமிழர்கள் மீதான தாக்குதலை வடிவமைப்பதிலே இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக முன்வைக்கிறார்கள். 2000ற்கு பிறகு அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இலங்கைக்கு அதிக அளவிலே ஆயுதங்களை விற்ற நாடு இங்கிலாந்து. இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே மிக மிக அதிகமான ஆயுதங்களை விற்ற நாடு. இதையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக இவர்களுக்கு தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்கான இனப்படுகொலைக்கான ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வம் பதிவு செய்து அதன் காரணமாக தமிழர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினால்தான் திருகோணமலையை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்கின்ற அந்த யுக்தி இந்த இனப்படுகொலை மூலமாக சாத்தியப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இதில் இனப்படுகொலை பங்கெடுத்தார்கள் என்கின்ற வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதை ஜெர்மன் தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டு இந்த இனப்படுகொலையில் இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் தீர்ப்பை வெளியிட்டார்கள். சுருக்கமாக சொல்வதென்றால் இதுதான். ஆக அந்த தீர்ப்பாயத்தில் வந்திருந்த அந்த நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 11 நாடுகளைச் சேர்ந்த இனப்படுகொலை சார்ந்த விசாரணைகள், இனப்படுகொலைக்காக வாதங்களை நகர்த்துபவர்கள், அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவர்கள், சட்ட வல்லுநர்கள், சர்வதேச நீதித்துறை சார்ந்த சட்ட ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் தான் அதற்கு நீதிபதிகளாக வந்திருந்தார்கள். அந்த 11 நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஐநாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த டென்னிஸ் ஹாலிடே என்கின்ற ஒரு ஐநாவில் மிக உயர்ந்த பதவி, 2வது உயர்ந்த பதவி, அதில் இருந்தவர். அவர் தான் இந்த நீதிபதி குழுவுக்கு தலைமை தாங்கியவர். அவர்தான் இந்த குழு தான் இவர்கள் இருவரின் மீதான அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிறார்கள், அம்பலப்படுத்துகிறார்கள். ஆக நீங்க இது வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடியாது. இது தனித்த செயல் கிடையாது. நம்ம இன்னைக்கு அமெரிக்க தீர்மானம் என்பது தனித்த செயல் கிடையாது. அது ஒரு நீண்ட வரலாறை வச்சிருக்குது. அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த அமெரிக்க தீர்மானத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அதை அப்படியான பார்வை இங்க திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. ஏதோ அமெரிக்காவை இங்க இருக்கக்கூடிய மக்களை, தமிழர்களை காக்கப் போகிறது என்கின்ற பிம்பங்கள் எழுப்பப்படுகின்றன. நாங்கள் கேட்பது ஒன்றுதான், அதற்கான தர்க்க ரீதியான ஆதாரங்களையும் வாதங்களையும் நீங்கள் முன்வையுங்கள், ஏற்றுக்கொள்கின்றோம். அமெரிக்கா இல்லாமல், இங்கிலாந்து இல்லாமல், இந்தியா இல்லாமல் வேறு ஏதேனும் ஒரு நாடு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது என்றால் அதற்கான உள்நோக்கம் இல்லாமல் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய, இவர்கள் இந்த படுகொலையில் இறுதி வரை நின்றவர்கள், இவர்கள் இப்பொழுது தீர்மானம் கொண்டு வருகிறார் என்றால் அதன் உள்நோக்கத்தை ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அடிப்படை விதி. அதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? டப்ளின் தீர்ப்பாயத்தில் ஒன்றை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்த விடுதலை புலிகளை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வரையறுத்ததன் காரணமாகத்தான் அமைதி பேச்சுவார்த்தை முறிந்து அது இனப்படுகொலை போராக நடந்தது. ஆகவே இந்த 2 நாடுகளுக்கும் இதில் பெரும் பங்கு இருக்கிறது, இவர்களை விசாரிக்க வேண்டும் என்று டப்ளின் தீர்ப்பாயத்தில் சொல்லியிருந்தார்கள். இதையெல்லாம் நீங்கள் எப்படி மறுப்பீர்கள்? இதை மறுத்துவிட்டு நீங்கள் எப்படி ஒரு வரலாற்று ரீதியான சண்டையை நகர்த்தப் போகிறீர்கள்? திரும்பவும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே அங்க விடுதலை புலிகள் இருக்கிறார்கள், அதற்கான ஆதரவு போராட்டத்தை நடத்துகிறோம் என்ற இடத்துக்கு நாம் வரவில்லை. நாம் அதை கடந்து நின்று கொண்டு இருக்கின்றோம். இன்று தமிழ் விடுதலை போராட்டம் என்பது சர்வதேச போராட்டமாக இருக்கிறது. சர்வதேச போராட்டத்திலே தமிழர்கள் சர்வதேச களத்தோடு மோதுகிறார்கள். நாம் அனைத்து நாடுகளோடு மோதிக்கொண்டிருக்கின்றோம். அனைத்து நாடுகளும் இணைந்து நின்று போரை நடத்தினார்கள் என்றால் அந்த நாடுகளோடு தான் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2002 அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக புலிகளை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டமிட்ட நகர்வுகளை நகர்த்துகிறார்கள். 2004 சுனாமி ஏற்படுகிறது. சுனாமியிலே நிதி உதவி தர வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது நியூயார்க்கிலே.
இரண்டு தரப்பையும் அழைக்க வேண்டும் என்கிறார்கள். இதற்கு முன்பாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தமிழீழ தேசிய தலைவர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார். நிதி உதவியை நீங்கள் தருவதென்றால் இலங்கையின் வழியாக எங்களுக்கு தரக்கூடாது, எங்களுக்கு நேரடியாக தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தனி அரசு, அது தனி அரசு, இரண்டும் தனித்தனி அரசுகள். இது ஆவணமாக இருக்கிறது, ஏதோ திருமுருகன் எழுதிய கட்டு கதைகள் அல்ல. அவர்கள் பேசுகிறார்கள். சந்திரிகா குமாரதுங்க அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதன் மூலமாக தமிழீழ குடியரசுக்கென்று தனியாக நிதியும் இவர்களுக்கு தனியாக நிதியும் இரண்டையும் ஒதுக்கிறார்கள். இரண்டு தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்படுகின்றன. இந்த அங்கீகாரம் வந்தவுடனே அலறி அடித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவும் இந்தியாவும் இதை உடைப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்கிறார்கள். இதிலே முதல் கண்ணியை வைப்பது அமெரிக்கா செய்கிறது. என்ன செய்கிறது என்றால் 2005 அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது, அமைதி பேச்சுவார்த்தையின் பொழுது, நாங்கள் இவர்களுக்கு நிதி உதவியை பற்றி, சுனாமிக்கான நிதியுதவி, பீட்டாம்ஸ் என்று சொல்லக்கூடிய நிதியுதவி பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை அரசாங்கத்தை மட்டும்தான் நாங்கள் அனுமதிப்போம், விடுதலை புலிகளை நாங்கள் ஒரு பகுதியினராக அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவாக இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் தான் அதிகாரப்பூர்வமான அரசு என்று சர்வதேச அளவில் தனது அங்கீகாரத்தை வழங்குகிறார்கள். புலிகளை அங்கீகாரமற்றவர்கள் ஒதுக்குகிறார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும், இதே பாலஸ்தீன பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இரு தரப்பினரும் அழைத்துதான் பேசினார்கள். இரு தரப்பும் அங்கீகரிக்கப்பட்ட தரப்பாக மாறியது. அதன் மூலமாகத்தான் சமமான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கடத்தட நகரம் நடந்தது. அதை உடைக்க வேண்டும் என்பது 2004க்கு பிறகான பேச்சுவார்த்தையில் அவர் உடைக்கிறார்கள். அதை செய்தது அமெரிக்கா. அதற்கு பிறகு நடந்தவிட்ட நாம் பார்த்து இருக்கணும். 2005 இருந்து 2009 போரை நோக்கி வெகு வேகமாக நகர்ந்து ஒரு இனப்படுகொலை போர் நடக்கிறது. நீங்கள் விடுதலை புலிகளை மட்டும் மையமாக வைத்து இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாம், சற்று ஒதுக்கி வைத்துட்டு பார்ப்போம். அவர்களுக்கு தமிழீழம் என்கின்ற ஒன்று எதிராக இருக்கிறது. தமிழீழத்தை கோருகின்ற மக்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள். அந்த தமிழீழத்தை கோருகின்ற மக்களுக்கு துணையாக நின்று போரை நடத்தக்கூடிய புலிகள் எதிரிகளாக இருக்கிறார்கள். ஆக இந்த மூன்றையும் அழிக்க வேண்டும். இந்த மூன்றையும் அழிக்க வேண்டும். அப்படி என்றால் முதல் விடுதலை புலிகளை அழிக்கிறார்கள், நிலப்பரப்பை அழிக்கிறார்கள். இவை அனைத்தையும் அழித்த பிறகு அவர்கள் அழிக்க முடியாத ஒன்றே ஒன்று என்னவென்றால் தமிழீழம் என்கின்ற கோரிக்கை. நீங்கள் மக்களை அழித்து விடலாம், 1.5 லட்சம் பேரை அழிச்சிடலாம், அழிச்சிட்டா கோரிக்கை அழிச்சிடணும் நினைச்சாங்க, கோரிக்கை அழிக்க முடியவில்லை என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. கோரிக்கை எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் கோரிக்கை உயிர்ப்புடன் இருக்கும். மக்கள் அழிந்து போகலாம், இயக்கம் அழிந்து போகலாம், நாம் அழிந்து போகலாம். இதைத்தான் புலிகள் தாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்பதன் ஊடாக ஒரு எதிர்ப்போரை 2009 முன்வைக்கிறார்கள். அந்த போர் அங்கிருந்து துவங்குகிறது. ஆக நீங்கள் இந்த போரினுடைய ஒரு கட்டம் 2009 முடிகிறது. இரண்டாவது கட்டம் 2009 இப்போ வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரிலே இது ஆயுதம் சார்ந்த ஒரு ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற ஒரு நேரடி கள போராட்டம் அல்ல, ராஜதந்திர ரீதியில் நடக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நுண்ணிய போராட்டம். இந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொள்ள போகின்றோம் என்பதுதான் மிக முக்கியம். 2009 எவன் நம்மளுக்கு எதிரியோ அவன் தான் 2014 எதிரி. எப்படி எதிரி மாறிவிட முடியும்? எப்படி எதிரி மாறிவிட முடியும் என்று நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் இந்தியாவிற்கு எதிரான ஆதாரங்களை முன்வைத்தோம். அதுவரையில மேற்பங்காளி இயக்கம் இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய, உளவுத்துறையுடன் சேர்ந்து செயல்படக்கூடிய நிறுவனம் என்று தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நாங்கள் எதற்கும் பதில் சொல்லியதில்லை, எந்த அவதற்கும் நாங்கள் பதில் சொல்லியதில்லை. எங்கள் செயல் தான் எங்களுக்கான பதில். அதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு தந்தோம். நாங்கள் 2013 டிசம்பர் மாதம் வரை நாங்கள் இந்த ஆவணங்களை வெளியிடவில்லை. நாங்கள் 3 ஆண்டு காலமாக தொகுத்து எங்கே வைக்க வேண்டும் அங்கே நாங்கள் முன்வைத்து விட்டு வந்தோம். நாங்கள் உரிமையுடன் சொல்கின்றோம், இந்த போர் எப்படி வடிவமைக்கப்பட்டது என்பதை நாங்கள் மிக நன்றாக ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த போரை, புலிகள் மீதான ஒரு சர்வதேச போரை அமெரிக்கா வடிவமைக்கிறது. 98க்கு பிறகு வடிவமைக்கிறது, ஆணையருக்கு பிறகு வடிவமைக்கிறது. அந்த வடிவமைப்பிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரங்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த போரை பரந்துபட்ட அளவிலே திட்டமிடக்கூடிய பணியை அமெரிக்கா செய்து முடிக்கிறது. ஏனென்றால் விடுதலை புலிகள், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெற்காசிய பிராந்தியத்தை நம்பி இயங்கவில்லை. அவர்கள் ஆசிய பிராந்தியத்தை நம்பி இயங்கவில்லை. அவர்கள் தொடர்புகள் இதற்கு வெளியில் தான் இருந்தன. ஆசிய கண்டத்தில் ஒரு தொடர்புகள் கிடையாது, அதை தாண்டி வெளியில் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர் ஆப்பிரிக்க கண்டத்திலோ ஐரோப்பிய கண்டத்திலோ தான் அவர்கள் தொடர்புகள், வட அமெரிக்க கண்டத்தில் தான் அவர்கள் தொடர்புகள், இணைப்புகள் இருந்தன. அதை வைத்துதான் போரை நடத்தினார்கள். சர்வதேச போராகத்தான் நடத்தப்பட்டது. அந்த
அந்த இடத்தில் இருக்கும் பொழுது சர்வதேச அளவிலே புலிகளை முடக்குகின்ற பணியை அமெரிக்கா செய்தது. அது இரண்டாக திட்டமிடுகிறார்கள். ஒன்று, புலிகளுடைய பொருளாதார பலத்தை முற்றிலுமாக அழிப்பது. இன்னொரு புறம் புலிகளுடைய ஆயுத கொள்வனவுகளை முழுமையாக அழிப்பது. இரண்டையும் அழித்தீர்கள் என்றால் புலிகள் ஒரு முற்றுகைக்குள் உள்ளாவார்கள். இந்த பிராந்தியத்திற்குள், இந்திய பெருங்கடலுக்குள், தெற்காசிய பிராந்தியத்திற்குள் புலிகளை முடக்குவது அல்லது புலிகளுடைய பலத்தை ஒடுக்குவது என்பது இந்தியாவினுடைய பணி. அதற்கு பிறகு, இதை முடக்கியதற்கு பிறகு களத்தில் நின்று புலிகளை அழிக்கக்கூடிய பணியும் அந்த மக்களை அழிக்கக்கூடிய பணியையும் செய்வதற்கான உளவுகளை பார்ப்பதற்கு சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து நின்று செய்ய வேண்டும். அழிக்கக்கூடிய ஆயுதங்களை பாகிஸ்தான் வழங்க வேண்டும், இஸ்ரேல் வழங்க வேண்டும், சீனா வழங்க வேண்டும். அதற்கான உளவுத்துறை, பாதுகாப்புக்கான ஆயுதங்களை வழங்குவது இந்தியா செய்ய வேண்டும். போரிலே களத்தில் நின்று சண்டை போடுகின்ற வேலை சிங்களம் செய்ய வேண்டும். ஆக சிங்களப்படை கூலிப்படையாக செயல்பட்டது. இவர்கள் அனைவரும் இந்த போரை திட்டமிட்டு வழிநடத்தி செய்து முடித்தார்கள். இதான் நடந்தது. இது மிக தெளிவாக ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொன்றையும் ஆதாரபூர்வமாக நாங்கள் பேச முடியும். குறைந்தபட்சம் 4 மணி நேரம் எங்களால் பேச முடியும். இந்த போர் எப்படி நடத்தப்பட்டது பேச முடியும் நாங்கள். ஆக இந்த போரிலே சர்வதேச அளவில் முடக்குவதும், இரண்டாவது அவர்களுக்கு ராஜதந்திர ரீதியிலே இது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் என்பதை என்கின்ற பிம்பத்தை உருவாக்குகின்ற பணியை அமெரிக்கா செய்தது, ஐரோப்பிய ஒன்றியம் செய்தது. அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் புலிகளை தடை செய்வதற்காக பெரும் முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்த சமயத்தில் ஒரு அமெரிக்க கேபிள்ல, விக்கிலீக்ஸ் கேபிள்ல ஒரு மெட்டீரியல் இருக்கு. இங்க எம்பசியில கூப்பிடுறாங்க. இந்து பத்திரிகை ராம் போறார். அவர் சொன்ன தகவல், நீங்கள் புலிகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை மிக தெளிவாக புரிந்து உடனடியாக செய்தீர்கள். பிரிட்டன் செய்திருக்கிறது. இந்த முட்டாள்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தவர்களுக்கு இது புரியவில்லை, எப்போது செய்ய போகிறேன் தெரியவில்லை என்று என்றாம் பேசுகின்றார். அது விக்கிலீக்ஸ் கேபிள் இருக்கு. என்றால் அதற்கான ஒரு இயக்கத்தை தடை செய்வதற்கான அனைத்து தரவுகளையும் உருவாக்குகின்ற பணியிலே இந்து பத்திரிகை முன்னணி பத்திரிகையாக இருந்தது. இந்து ராம் சீனாவிற்கு மட்டும் உளவு பார்க்கிறார் என்று அல்ல, அவர் அமெரிக்காகத்தான் உளவு பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவுக்கு உளவு பார்த்துட்டு இருக்கிறார். இவை அனைத்துமே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டன. நடத்தி முடிக்கப்பட்டதற்கு பிறகு 2009 விடுதலை புலிகளை அளிக்கும் பொழுது அவர்கள் தெளிவாக ஒன்றை சொல்கிறார்கள், நாங்கள் அழிக்கப்படலாம், ஆனால் விடுதலை போராட்டம் தொடரும் என்பதை முன்வைக்கிறார்கள். அதனால்தான் அந்த எதிர்ப்பை அந்த இடத்திலே தங்கள் உயிரை பணயம் வைத்து செய்த காரணத்தினால் தான் இன்று நீங்களும் நானும் விடுதலை போராட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்கே அவர்கள் சரணடைந்திருந்தார்கள் என்றால், கோரிக்கை கைவிட்டிருந்தார்கள் என்றால், மாற்றி அமைத்திருந்தார்கள் என்றால், கிடைத்தது போதும் ஏற்றுக்கொள்ளும் என்று கொண்டு சொல்லி இருந்தால் இந்த விடுதலையை பற்றி பேசியிருக்க முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், 2012 2013 அமெரிக்க தீர்மானத்தை எதிர்த்த காரணத்தினால் தான் 2014 தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று தார்மீக உறுப்பினர் நாம் கேட்க முடியும். 2012 நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் என்ன செய்திருக்க முடியும்? இதுதான் உங்களுடைய தீர்வு, இதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அறிவித்திருந்தால் அந்த போராட்டம் முடிந்து போயிருக்கும். 2012 நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, 2013 ஏற்றுக்கொள்ளவில்லை, 2014 ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய விடுதலையை கோருவதற்கான தார்மீக அதிகாரம் இருக்கும். நீங்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால், சமரசம் செய்து கொண்டு விட்டீர்கள் என்றால், திரும்ப நின்று நீங்கள் பேசுவதற்கான அதிகாரத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை நாங்கள் தடுத்தோம். 2012 அமெரிக்க தீர்மானத்தை எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்த்தோம். அதனால தான் 2013 பேச முடிந்தது. 2013 அயோக்கிய தீர்மானம் வந்த பொழுது எரித்தோம். அதனால தான் இன்று பேச முடிகிறது. 2013 2012 அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் இன்று பேசட்டும். ஏன் ஓடுகிறீர்கள்? என்ன நடந்தது? சர்வதேச விவாதமாக மாறியதா? படிப்படியாக முன்னேறும் என்று சொன்னீர்களே, என்ன படிப்படியாக எங்கே முன்னேறி இருக்கிறீர்கள்? கிணற்றிலிருந்து வெளியேறி இருக்கிறீர்களா? கிணற்றுக்குள் போயிருக்கிறீர்களா? 2012 வந்த தீர்மானத்தை விட மிக மோசமான தீர்மானம் 2014 வந்திருக்கிறது. 2014 நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து நாம் முன்னேறும் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் ஒபாமாவுடன் ஒன்னா உட்கார்ந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்திருக்கிறது? அமெரிக்க அரசாங்கத்தில் எதை கேட்டிருக்கிறீர்கள்? 2 வருடம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 வருடம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை மேற்பார்வையிடுவதற்கோ அதை நடைமுறை செய்வதற்கோ அமெரிக்க அரசாங்கம் துளியும் முன்னேறவில்லை, நகர்த்தவில்லை, பேசவில்லை. ஆனால் பொருளாதார ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன, ராணுவ ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன.
முட்டாள்கள் கிடையாது. ஆதாரப்பூர்வமாக பேசுவதென்றால் பேசுவோம், எந்த மேடையிலாலும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆக ஒரு விடுதலை போராட்டம் என்பது ஒரு காபி மேசையில் உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அல்ல, ஆரிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. இந்த கோரிக்கை இந்த தீர்மானத்தின் மூலமாக நகரும் என்றால் நகர்த்துவோம், இல்லை என்றால் எரிப்போம், அவ்வளவுதான், வேலை முடிந்தது. நாம் வரையறுக்க வேண்டிய பல்வேறு நுணுக்கங்கள் இருக்கின்றன. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள, ஒரு விடுதலை போராட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுல நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சேனல் 4 இருக்கக்கூடிய காணொலியை நாம் அனைவரும் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு இளைஞனாக கூட்டி வந்து தலையிலே சுடப்பட்டு கொலை செய்யப்படுகின்றதும், அந்த பெண்கள் முட்டி போடப்பட்டு சுடப்பட்டு கொலை செய்யப்படுவதும் நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த இடத்திலாவது அந்த போராளிகள் தங்களை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சினார்களா? எந்த இடத்திலாவது அவர்கள் உடலிலே பணிவு தென்பட்டதா? அவன் தமிழனாக திமிருடன் நின்று அந்த துப்பாக்கி குண்டை நெஞ்சில் ஏந்திதான் செத்து போனான். ஏன் அவனுக்கு தெரியாதா? தன்னை போல பிறர் சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாதா? அந்த பெண்ணுக்கு தெரியாதா? அந்த பெண்கள் 3 பெண்கள் நிக்க சுடப்படும் பொழுது அவர்களுக்கு தெரியாதா? நீங்கள் எதுவுமே செய்யாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் இதன் மூலமாக நகர்த்தி விடுவோம் என்று வாய்ச்சவடால் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு கல்லை எடுத்து இந்திய அரசாங்கத்தை நோக்கி எரிஞ்சது கிடையாது, அமெரிக்கா நோக்கி கேள்வி கேட்டது கிடையாது, ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு தகவலை நீங்கள் முன்வைத்தது கிடையாது. ஆக இன்று நடக்கக்கூடிய யுத்தம் என்பது ராஜதந்திர ரீதியிலே கோரிக்கையை அழிப்பதற்காக நடக்கக்கூடிய யுத்தம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மே 17 இயக்கம் அதை செய்யும். நாங்கள் அதைத்தான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடியாது என்றால் இந்த களத்தை விட்டு நாங்கள் வெளியேறுவோம். எங்களுக்கு எது சாத்தியமோ அதை முன்னகர்த்த நாங்கள் இங்கு வரவில்லை. எதை நடத்த வேண்டுமோ அதை செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே முன் வந்திருக்கிறோம். 2 வருடம் அமெரிக்க தீர்மானம் என்பது நமக்கு நேர்மையாக கிடைத்திருக்க வேண்டிய சர்வதேச விசாரணையை தடுத்து வைத்திருக்கிறது. தோழர் உமர் சொன்னார், தெளிவாக சொன்னார். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன், உங்கள் நினைவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பல்வேறு கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கணும். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இதை சற்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2009 மார்ச் மாதம் 13ஆம் தேதி போர்க்குற்றம், மனிதர்களுக்கு எதிரான குற்றம் இலங்கை புரிந்தது என்று அவர் முடிவு செய்கிறார்கள். ஐநா மனித உரிமை கமிஷன் முடிவு செய்கிறது. அதை விஜய் நம்பியார் மாற்றுகிறார். ஆனால் மே மாதம் 17, 18, 19 நடந்த நிகழ்ச்சிகள் என்பது இனப்படுகொலை என்பது மிக தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை மைய வைத்துதான் விவாதங்கள் நகர ஆரம்பிக்கும் பொழுது நாம் இன்று இனப்படுகொலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2009 மார்ச் 13 இவை 2 வரையறுக்கப்பட்டு விட்டன. ஆனால் மே மாதம் நடந்தது என்ன? அது இனப்படுகொலை. அதற்கு முன்பு நடந்ததை, சம்பவங்களை, இது இனப்படுகொலைக்கான சம்பவம் என்று உறுதி செய்வது மே 17, மே 18, மே 19. இந்த சமயத்தில் போர் முடிந்த ஒரு வாரத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன் நவநீதம் அம்மையார் சர்வதேச விசாரணை வேண்டும், அதை நடத்துவதற்கு ஐநாவிற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்கின்றார். பான் கி மூனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, ஆகவே சர்வதேச விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்று பான் கி மூனுடைய சர்வ சட்ட ஆலோசகர் குழு சொல்கிறது. 2 சொல்லிவிட்டார்கள். இந்த சமயத்தில் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சர்வதேச விசாரணையை தடுத்து வைக்க முடியாது. அதனால் மடைமாற்றுவதற்காக என்ன செய்கிறார் என்றால், இலங்கை அரசாங்கம் விசாரித்துக் கொள்ளட்டும் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். ராஜபக்ஷ அதை செய்யவில்லை. ஏனென்றால் ஜனவரி மாதம் 2010 தேர்தல் இருக்கு அவருக்கு. தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு, தேர்தல் முடிவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக டப்ளின் தீர்ப்பாயம் சொல்கிறது, போர்க்குற்றம் நடந்திருக்கிறது, மனிதர்களுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கிறது, இனப்படுகொலைக்கான விசாரணை தேவை, அதை நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த நெருக்கடி வந்த உடனே பான் கி மூன் போன் பண்ணி பேசுறாரு ராஜபக்ஷ கிட்ட. ஆனால் உள்நாட்டு விசாரணை ராஜபக்ஷ ஆரம்பிக்கவில்லை. உடனடியாக சர்வதேச விசாரணை பான் கி மூன் ஆரம்பித்திருக்க வேண்டும். அது தள்ளி போறதுக்கு என்ன பண்றாருன்னா, இலங்கையில் என்ன நடந்தது என்று எனக்கு அறிவுரை சொல்வதற்காக ஒரு கமிட்டி உருவாக்குறாரு. அதான் எக்ஸ்பர்ட் கமிட்டி, நிபுணர் குழு. அதான் ஐநா மனித உரிமை கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்குல்ல, அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அதை காலத்தை நிட்டுவதற்காக நிபுணர் குழு உருவாக்குகிறார். அந்த நிபுணர் குழு 2011 சொல்லுது, என்ன சொல்லுது, அங்க சர்வதேச விசாரணை தேவைங்குது. ஆனால் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலை முன்வைக்கிறார்கள். முதல் இந்த போருக்கு பின்னாடி வந்த முதல் அறிக்கை டப்ளின் அறிக்கை.
இந்த போரை பத்தியான காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்ங்கிறது டப்ளினோட அறிக்கை தான். அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க, விடுதலை புலிகளை நீங்க பயங்கரவாதிகள் அறிவித்து தவறுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது இனப்படுகொலைக்கான விசாரணை வேணும்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே இலங்கை அரசாங்கத்தின் மீதும் சர்வதேச நாடுகளின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதை மாத்துறாங்க. இதை மாத்துகின்ற பணியை நிபுணர் குழு செய்து அதான் முதல் முறையாக புலிகள் குற்றம் செய்தார்கள் என்ற பதிவை முன்வைக்கிறார்கள். அவர்கள் இருதரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். இது நிபுணர் குழு வந்து பேசுது. இப்பயாவது நீங்க சர்வதேச விசாரணை ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா நீங்க கேட்டீங்க, பான் கி மூன் கேட்டாரு நான் என்ன பண்ணணும்னு நிபுணர் குழு சொல்லட்டும்னு. நிபுணர் குழு சொல்லிச்சு சர்வதேச விசாரணை ஆரம்பின்னு. அப்ப 3 பேர் சொல்லிட்டாங்க. 3 பேர் சொல்லியாச்சு. பான் கி மூன் 2012 சர்வதேச விசாரணை கொண்டு வரணும். ஆனா அது கொண்டு வரதுக்கு பதிலாக கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. அது என்ன கொண்டு வருது, உள்நாட்டு விசாரணை ராஜபக்ஷ ஆரம்பிச்சாரு, அந்த எல்எல்ஆர்சி நடைமுறைப்படுத்து, பரிந்துரை நடைமுறைப்படுத்துங்கிறது அமெரிக்காவோட முதல் தீர்மானம். நாங்க அன்றைய இதை எச்சரித்தோம். அது அப்பவும் என்ன பண்றாங்க, 2012க்கு பிறகு 2012 நவநீதம் அம்மையார் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்றாங்க. இது 4வது முறையான கோரிக்கை எழுப்பப்படுகிறது. 2012 ஐநா எப்படி நடந்துச்சு, உள்ள ஒரு விசாரணை நடந்துச்சு. நீங்க ஏன் இவ்வளவு அமெரிக்கா ஐநாவோட அதிகாரிகள் இனப்படுகொலையில துணை செய்தார்கள் என்று ஒரு விசாரணை வந்தது. அது சார்லஸ் பெட்ரிங்கிற உயர் அதிகாரி விசாரிச்சார். அவர் சொன்னாரு சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்றாரு. 2012 நவம்பர்ல நடக்குது. 5வது முறையாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது முன்வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நவநீதம் அம்மையார் மறுபடியும் சொல்றாங்க சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்றாங்க. 2013 சர்வதேச விசாரணை வந்திருக்கணும். உடனே மறுபடியும் அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வருகிறது. நீ எல்எல்ஆர்சியில உள்நாட்டு விசாரணையை பரிந்துரை அமல்படுத்துன்னு சொல்றது. இதான் போன வருஷம் நடந்துச்சு. இதனாலதான் எரிக்க சொல்லி சொன்னோம். அதற்கு பின்னாடி 2013 இந்த சார்லஸ் பெட்ரி அறிக்கை வந்து 3 பேர்த்த குற்றம் சாட்டுது. பான் கி மூன், விஜய் நம்பியார், ஜான் ஹோம்ஸ். இவங்க வந்து இனப்படுகொலை பெரும் அளவிற்கு துணை செய்திருக்கார் என்பதை குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஐநாவிற்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நபர் கமிஷன் வைக்கிறாங்க. அது ஜான் இலியாசன் சொல்ற ஒருத்தர் வந்து இது மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி வைக்கிறார். இந்த ஜான் இலியாசன்கிறவர் யார் அப்படின்னா, பான் கி மூனுக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு பான் கி மூன் உடனடியாக சர்வதேச விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் போன வருஷம் சொல்றாரு. மறுபடியும் சர்வதேச விசாரணை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்ப மறுபடியும் அமெரிக்க தீர்மானம் கொண்டு வர்றான். ஏன் புரிகிறதா? அமெரிக்க தீர்மானத்தை நாம் எரிக்க வேண்டும், அமெரிக்காவை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பது. இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் அமெரிக்க தீர்மானத்தை எதிர்ப்பது என்ன தவறு இருக்கிறது? இந்த 4-5 வருடங்களிலே என்ன மாதிரியான விசாரணை வர வேண்டும் என்கின்ற அந்த ஸ்கோப் ஆஃப் த ஒர்க் சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த பகுதிகளை மாற்றிவிட்டார்கள். 2009 வந்திருந்தது இலங்கை அரசாங்கத்தின் மேல வந்திருக்கும். 2009 மார்ச் மாசம் வந்த ஐநா மனித உரிமை கமிஷனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல முடிவெடுக்கப்பட்டது இதுதான். இலங்கை அரசாங்கத்தின் மேல குற்றம் சாட்டப்பட்டாங்க. ஆக 2009 வந்திருந்தால் இலங்கை அரசாங்கத்தின் மீது விசாரணை, 2010 வந்திருந்தால் விசாரணை, 2011 புலிகள் மீது விசாரணை என்று முன்வைக்கிறார்கள். அது 2012 மாறுகிறது, 2013 வருகிறது. இப்பொழுது 2014 உள்ளே எல்லாம் விசாரிச்சுக்குவாங்க, அதுக்கான உதவிகளை ஐநா செய்யணுங்கிறத இப்ப இருக்க தீர்மானம். இப்ப சொல்லுங்க, இது எதிர்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இது மட்டுமல்ல, இன்னொரு கேஸ் எடுத்து பார்ப்போம். 2009 பாலஸ்தீனத்தின் மேல பாஸ்பரஸை வந்து இஸ்ரேல் பயன்படுத்துது. இதற்கான ஒரு போர்க்குற்ற விசாரணையை அறிவிக்கிறார்கள். ஐநாவோட மனித உரிமை கமிஷன் அறிவிக்குது. அதற்கான விசாரணை நடத்துது. விசாரணை கமிஷன் அறிவிக்கப்படுகிறது. அது பேர் வந்து கோல்டு ஸ்டோன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லலாம். கோல்டு ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு தென்னாப்பிரிக்காவினுடைய ஒரு நீதிபதி அவர் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்படுகிறது. இப்ப நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது மாதிரிதான் வந்திருக்க முடியும். அந்த விசாரணை குழு விசாரித்து 2 தரப்பும் போர்க்குற்றங்கள் செய்திருக்கின்றன சொல்றாங்க. எது? இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்திருக்கிறது,
ஹமாஸும் போர்க்குற்றம் செய்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. இலங்கையில் நடந்தா அதான் நடந்திருக்கும். அது விசாரணை கமிஷனோட முடிவுகள் அதான். ஆனா என்ன மாற்றம் அப்படின்னா, ஐநாவில் வந்த மனித உரிமை கமிஷன்ல உருவாக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட், இப்ப வந்திருக்க மாதிரி அவங்க உருவாக்கின ரிப்போர்ட்ல இந்த 2 பரிந்துரைகளை சொல்றாங்க. இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்படுகின்றன, விவாதத்திற்கு ஐநாவிலே முன்வைக்கப்படுகின்றன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவம் செய்த போர்க்குற்றத்தை இஸ்ரேல் அரசு விசாரித்து தண்டிக்க வேண்டும். பாலஸ்தீன பகுதியிலே ஹமாஸ் செய்த போர்க்குற்றங்களை பற்றி ஹமாஸ் கண்டறிந்து அவர்களை தண்டிக்க வேண்டும். இதுதாங்க முடிவு. சர்வதேச விசாரணை பேசுவதனுடைய முடிவு இதுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க தீர்மானத்தில் எடுத்துட்டீங்கன்னா, இலங்கையை ஈழத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு இருதரப்பையும் வச்சுட்டீங்கன்னா, ஐநாவே சுதந்திர விசாரணை வருது அப்படின்னா, புலிகளும் போர்க்குற்றம் செய்தார்கள், இலங்கை அரசாங்கம் போர்க்குற்றம் செய்துன்னு தீர்ப்பு வரும். பாலஸ்தீனத்துக்கு பதில அங்க கொடுத்ததுக்கு பதில இங்க என்ன மாற்றம் இருக்கும் என்றால், இலங்கை ராணுவம் செய்த போர்க்குற்றங்களை பற்றி இலங்கை அரசாங்கம் விசாரித்து அந்த ராணுவ வீரர்களை தண்டிக்க வேண்டும். புலிகள் செய்த போர்க்குற்றங்களை பற்றி இலங்கை அரசாங்கமே விசாரித்து தண்டிக்க வேண்டும். இதான் வரும். இதைத்தான் அவர் வரையறுத்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கமே அனைத்தையும் செய்ய வேண்டும், அதற்கான உதவிகளை ஐநா செய்யும். அங்க பாலஸ்தீனத்துல குறைஞ்சபட்சம் ஹமாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய போர்க்குற்றத்தை பற்றி ஹமாஸ் விசாரித்து ஹமாஸ் தண்டிக்கணும்னு சொல்றான். அது ஒரு தரப்பாக அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் இங்கே இவர்கள் ஒரு தரப்பாக அங்கீகரிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று வரையறுக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய சர்வதேச சுதந்திரமான விசாரணை இருதரப்பிலும் என்று சொன்னீர்கள் என்றால் இதுதான் முடிய போகிறது. நாம் அடுத்த கட்டத்தை விட்டு பேசுவோம். சொல்றாங்க புலிகள் தரப்பில் தான் எந்த குற்றம் இருக்க போவதில்லையே, அப்புறம் ஏன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது, மடியில் கணர்ந்தான வழியில பயம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு புலிகள் பயங்கரவாத இயக்கம் மட்டும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தடை பண்ணலையா? ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆதாரங்கள் கிடையாது, தடை செய்யலையா? அமெரிக்கா தடை செய்யலையா? கனடா தடை செய்யலையா? இவர்கள் தடை செய்வதற்கோ இவர்கள் தண்டிப்பதற்கோ இவர்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருந்திருக்கிறதா? இல்ல அப்படி இருந்ததுன்னா அதை எதிர்த்து பேசுவதற்கு உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறதா? நீங்களே தான் செய்ய போகிறீர்களா? புலிகள் மீது விசாரணை வந்தால் நீங்க தான் போராட்டம் நடத்த போறீங்களா? அது நீங்க வழக்கறிஞர் வச்சு வழக்கு நடத்த போகிறீர்களா? இரண்டும் கிடையாது. ஆக நாங்கள் கேட்பது 2012 இலங்கை அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனை அங்கீகரிக்குது. 2012 தீர்மானத்தின் அடிப்படையே இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இளைஞர்களாக வாழ வேண்டும் என்றால் சட்ட விதிகள் இலங்கை அரசாங்கத்தின் சட்ட விதிகள் தான் அமலாக்கப்படும். இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்ட விதிகள் சர்வதேச மனித உரிமை, மனித நேய உரிமை, இந்த விதிகளுக்கு ஏற்ப இவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை மட்டும் ஐநா செய்து முடிக்கும். இதான் வைக்கிறார்கள், இதான் முன்வைக்கப்படுகிறது. ஆக இந்த சர்வதேச விசாரணை என்று சொல்லக்கூடியவற்றிலே இது எங்க இனப்படுகொலை நோக்கி நகரப் போகிறது? எங்க இனப்படுகொலை நோக்கி நகரப் போகிறது? ஐநாவின் மனித உரிமை கமிஷன் இனப்படுகொலைக்கான விசாரணை தேவை என்று கேட்க முடியாது என்று சொல்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்காக ஐநா மனித உரிமை கமிஷனில் கொண்டு வரப்பட்ட 6க்கும் மேற்பட்ட தீர்மானங்களிலே இனப்படுகொலை பற்றி விசாரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கே நடந்தது? எங்கே நடந்தது? இரண்டாவது, பாலஸ்தீனத்தின் மீது பாஸ்பரஸ் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கு போர்க்குற்றங்கள் சார்பான விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நடத்தப்பட வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு மீது. எதை வச்சு? ஐநாவின் மனித உரிமை கமிஷன் உருவாக்கிய சர்வதேச சுதந்திரமான விசாரணை கமிஷன் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே, அந்த அறிக்கை இஸ்ரேல் அரசாங்கம் போர்க்குற்றம் செஞ்சிருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யும் பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்து திருப்பி அனுப்புகிறது. ஏனென்றால் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிக்க முடியாது, பார்க்க முடியாது, ஆகவே இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புறந்தள்ளுகிறார்கள். அப்படி என்றால் ஈழம்
ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கப்படவில்லை, ஆகவே அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல முடியாது என்று முன்வைக்கப்படும். மாறாக இலங்கை அரசாங்கத்திற்குள் நடத்தப்பட்ட குற்றங்களுக்கு இலங்கை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார்கள், டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று பேசுறாங்க. டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்கின்ற இந்த இடைக்கால நீதி என்பதிலே அடிப்படை அர்த்தம் என்றால் ஆட்சி மாற்றத்தை முன்வைக்கிறார்கள். ஒரு கோர்ட்ல வச்சு நீங்க சொல்லக்கூடிய நீதியை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக கட்டமைப்புகளை மாற்றுவதும் அந்த கட்டமைப்புகளின் மூலமாக மக்களுக்கான நீதியை வழங்குவதும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை ஆட்சி மாற்றத்தின் மூலமாக சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் பல இடங்களிலே. ஏன் ராஜபக்ஷ அமெரிக்க தீர்மானத்தை எதிர்க்கிறார் என்றால் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், இது ராஜபக்ஷவை ஆட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்பது ராஜபக்ஷ தெரிந்திருக்கிறது. இது 2014 பிப்ரவரி மாதம் கொழும்பு பத்திரிகைகளுக்கு ராஜபக்ஷ நேரடியாக சொல்லி இருக்கின்றார். அதனால அவன் எதிர்க்கிறான். அதனால் தமிழர்களுக்கு இந்த தீர்வு வரப்போறதில்லை. அமெரிக்க தீர்மானத்தை ஆளும் கட்சியை தவிர இலங்கையில் வேற என்ன கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன? எதிர்கட்சிகள் என்ன சொல்கின்றன? சந்திரகுமார் துங்க என்ன சொல்கின்றார்? பிரேமதாசோட மகன் என்ன சொல்கின்றார்? அதனை எடுத்து பார்ப்போம். ராஜபக்ஷ மட்டும் ஏன் இருக்கிறார் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை, அதற்காகத்தான் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது, தெளிவாக சொல்லப்படுகிறது. அங்கே நாம் கேட்பது ஆட்சி மாற்றம் அல்ல. நாம் கேட்பது ஆட்சி மாற்றம் அல்ல. ராஜபக்ஷவை தண்டிப்பது என்பது மட்டுமல்ல நமது நோக்கம். தமிழீழ விடுதலைக்கு இது வழிவகுக்குமா என்பதை தான் முன்வைக்கின்றோம். தமிழீழ விடுதலையை வழிவகுக்கக்கூடிய எந்த கூறுகளையும் அழிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த அமெரிக்க தீர்மானத்தில் இருக்கின்றன. அதுதான் தொடர் தெளிவாக சொல்லிட்டு போனார். இனம் என்பது எவ்வாறு மறுக்கப்படுகிறது என்று, அந்த பிராந்தியம் எப்படியாக அவர்களுடைய இந்த ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் என்று சொல்லக்கூடியது எப்படி மறுக்கப்படுகிறது தெளிவாக முன்வைக்கப்படுகிறது. இவை அனைத்துமே தீர்மானத்தில் நுணுக்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டு தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகும் ஏதும் நடக்கவில்லை. மூன்றாவது தீர்மானத்தின் மூலமாக இவர்கள் எதையும் சாதித்து விட முடியாது. மாறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களினுடைய திசை வழியை மாற்றிவிட முடியும். அதுதான் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் இந்த பிராந்திய நலன் சார்ந்து இயங்க வேண்டும் என்கின்ற அரசியல் நோக்கங்கள் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. அமெரிக்கா ஈழத்தை ஆதரிக்கும் என்றால் அதை ஏன் 2009 செய்யவில்லை? 2010 ஏன் செய்யவில்லை? 2011 ஏன் செய்யவில்லை? அதற்கு பிறகு இருக்கிற வருடங்கள் ஏன் செய்யவில்லை? அமெரிக்காவினுடைய தெற்காசிய பிராந்திய கொள்கைகள் என்ன? அந்த பிராந்திய கொள்கையிலே ஈழத்தை பொறுத்தவரை என்ன முடிவுகளை அவர் வரையறுக்கிறார்கள்? அந்த தேசிய இனத்தை பற்றி வரையறை என்னவாக இருக்கிறது? இது இல்லாமல் ஏதோ அமெரிக்கா நமக்கு ஏதோ கொண்டு வரும் என்று சொல்லக்கூடிய ஆருடத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அமெரிக்காவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஆட்கள் சொல்லலாம், அது அவர்களுக்கிட்ட தனிப்பட்ட பல்வேறு நலன்கள் சார்ந்த விஷயங்கள். ஆனால் விடுதலை போராட்டம் அவ்வாறு நடக்கவில்லை. உலகத்திலே எல்லா தீர்வுகளும் அமெரிக்காவின் மூலமாக தான் சாத்தியமாகிற்று என்று பொய் பிரச்சாரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்படியான உண்மைகள் இல்லை, அப்படி நடைமுறைகள் இல்லை. இன்று ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கம் மேலும் தன்னுடைய ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய அந்த இனப்படுகொலை நடத்தி முடிப்பதற்கான ஒரு வருட கால அவகாசத்தை அமெரிக்க தீர்மானம் முன்வைத்திருக்கிறது. அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நாம் இவற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. அமெரிக்க தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவான தீர்மானம். ராஜபக்சேவுக்கு வேண்டுமானால் எதிரானதாக இருக்கலாம். இட்ஸ் a pro-Sri Lankan state resolution, probably an anti-Rajapaksa resolution, but fundamentally is an anti-Tamil resolution. தமிழர்களுக்கு எந்த வகையான ஒரு தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த தீர்மானத்தில் எந்த இடத்திலும் கிடையாது. இந்த தீர்மானத்தின் மூலமாக அதையும் சாதித்துவிட முடியாது என்பதுதான் வரையறுக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆக நாம் கேட்பது ஐநாவினுடைய வழிமுறை என்று அங்கே 6-7 முறை ஐநாவிற்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்மொழிந்த ஐநாவை கொண்டு வரக்கூடிய சர்வதேச விசாரணை அமெரிக்கா மடைமாற்றிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றோம். ஐநாவே கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை தடுக்கக்கூடிய நபர்களாக விஜய் நம்பியார் இருக்கின்றார், தடுக்கக்கூடிய நபர்களாக ஜான் ஹோம்ஸ் இருக்கின்றார், பான் கி மூன் இருக்கின்றார். நாங்கள் பல இடங்களிலே இவர்கள் மூவருடைய பின்னணியிலும் நாம் விளக்கமாக சொல்லி இருக்கின்றோம்.
இவர்கள் மூவரும் இனப்படுகொலை பங்கெடுத்தவர்கள். இவர் மூவருக்கும் பங்கு இருக்கிறது. ஆக இவர்கள் ஒரு சர்வதேசமான சுதந்திரமான விசாரணை இலங்கை அரசாங்கத்தின் மீது வருவதை தடுப்பவர்கள். ஆக இவர்கள் இருக்கும் வரை ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட போவது கிடையாது. அதன் அடிப்படை இந்திய அரசாங்கம் அப்படியான ஒரு சுதந்திரமான விசாரணையை கொண்டு வந்துவிட முடியும், இந்தியாவை நெருக்கடிக்குள்ளாக்கும் என்று சொல்கிறார்கள். இந்திய அரசாங்கம் இந்த இனப்படுகொலை போரை நடத்தியதில் மிக முக்கியமான பங்கு வகித்தது என்றால் இந்தியா எப்படி தீர்மானத்தை கொண்டு வரும்? சரி, நாம் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் அந்த 10 நாட்களுக்குள் எப்படி சாத்தியமாக முடியும்? உங்களுடைய வேலை திட்டம் கடந்த ஒரு வருடத்தில் என்னவாக இருந்திருக்கின்றன? இந்த ஒரு வருடத்திலே அதற்கான முயற்சிகள் என்ன நடந்திருக்கின்றன? இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தில் என்ன முயற்சிகளை முன்வைக்கப் போகிறீர்கள்? சர்வதேச அரசியல் சூழல் புரிந்து கொள்ளாமல் தமிழீழ விடுதலையை பற்றி நாம் பேசிவிட முடியாது. இது மட்டுமல்ல, 2000 அமைதி பேச்சுவார்த்தையின் காலம், அதற்கு பின்பான காலம், இவை அனைத்திலுமே அமெரிக்க சார்பான அல்லது மேற்குலகத்தின் நலன் சார்பான நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இது பல்வேறு நாடுகளிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த நிறுவனம். இது பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்கின்ற சொல்கின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய குணங்களை கொண்ட அந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தை பல முறை புலிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தமிழீழம் என்கின்ற கோரிக்கையை முற்று முழுதாக மறுக்கிறது. அவர் 2007 புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு விட்டு சரணடைந்து ஒரு பெடரல் செட்டப் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்வைத்தார்கள். புலிகள் அதை மறுத்தார்கள். 2009 பிறகும் அதன் தீர்வை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த நிறுவனம் சர்வதேச சுதந்திரமான விசாரணை வேண்டும், இருவருக்குமான விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இனப்படுகொலை என்கின்ற வாதத்தை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் மிக நன்றாக தெரியும், இனப்படுகொலை என்று நீங்கள் விசாரித்து அதை உறுதி செய்தீர்கள் என்றால் தனி நாட்டிற்கான தேசிய விடுதலைக்கான ஐநாவினுடைய சாசனப்படி பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் அல்லது இடைக்கால நிர்வாக சபையை உருவாக்க வேண்டும் என்கின்ற முடிவு நகர்த்தப்படும். அதுதான் அதனுடைய சாராம்சம். அதை இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் தெளிவாக அதை மறுக்கிறது. இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லூயி ஆர்பர் ஈழம் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை, மறுக்கிறோம் என்று கொடுத்த காணொளிகள் ஏராளம் இருக்கின்றன. இந்த இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் ஒரு பரிந்துரைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2012 ஒரு பரிந்துரை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பரிந்துரைகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இவங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒவ்வொன்றும் என்ன நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண தேர்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தங்களுக்கு தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். சிங்கள அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். புலிகளை மறுக்க வேண்டும் என்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை அவ்வாறாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் புலிகளும் குற்றம் செய்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்வைக்கிறார்கள். போர்க்குற்றம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று முன்வைக்கிறார்கள். இனப்படுகொலை மறுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அவர் தமிழ கோரிக்கையை முன்வைக்க கூடாது என்று பேசுகிறார்கள். இந்த நிறுவனம் தான் உலகத்திலே பல்வேறு ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்த நிறுவனம். எகிப்திலும் துனிசியாவிலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலுமே மாற்றத்தை கொண்டு வந்த நிறுவனம் ஈழத்தை பொறுத்தவரை ஈழ கோரிக்கை முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் இங்கே தமிழகத்திற்கு 2011 வந்து இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை கட்சிகளை சந்தித்து விட்டு சென்றார்கள். அந்த நிறுவனம் எங்களுக்கு ஒருவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்கள் அவர்களை சந்தியுங்கள், பல்வேறு எங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாது. அவர்களிடம் நாங்கள் அவர்களை மனித உரிமையாளர்கள் என்று நாங்கள் நம்பினோம். அவர்கள் பேசும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் இனப்படுகொலை என்ற கோரிக்கை வைக்கக்கூடாது, தமிழீழம் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கக்கூடாது. நீங்கள் வேண்டுமானால் ப. சிதம்பரத்திடம் பேசி தமிழீழ மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறோம் என்று முன்வைத்தார்கள். 2011 அந்த நிறுவனம் வந்து சென்றதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே தவறாக முன்வைக்கப்படக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் அந்த நிறுவனம் சார்ந்து அவர்கள் முன்வைத்த பரிந்துரை அடிப்படையில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன.
அதிலே முதன்மையாக வருவது டெசோ. திமுகவினுடைய கோரிக்கைகள் முழுவதுமே இதன் அடிப்படையில் முன்வைக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிப்பதிலே திமுகவும் முன்னணியில் இருக்கிறது, ஏனைய சில குழுக்களும் அதே அணியில் தான் முன்வந்திருக்கிறார்கள். இங்கு இரு அணிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஈழ ஆதரவு அணிகளை இரு அணிகளாக பிரிக்கிறார்கள். ஒரு ராண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறதோ அமெரிக்காவினுடைய இந்த ஈழ விடுதலை சார்ந்த அறிக்கைகள், பல அறிக்கைகள் இருக்கின்றன. அது 2002 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு சமயங்களில் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. அது ஈழ விடுதலை பொறுத்தவரை அவர் ஒன்றை மிக தெளிவாக வரையறுக்கிறார்கள். விடுதலை புலிகள் ஒரு முன்னணி அணி, பின்னணியிலே தமிழகம் இருக்கிறது, மூன்றாவது மிகப்பெரிய வலிமையான அணியாக புலம்பெயர்ந்த சமூகம் டயாஸ்பரா இருக்கிறது, மூன்றும் இருக்கிறது. இவை மூன்றும் கையாளப்பட வேண்டும். இதிலே புலிகள் என்பது ஒடுக்கப்பட்டு விட்டால் தமிழகத்தின் ஒரு அரசியல் ஒடுக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு புலம்பெயர்ந்த அரசியல் ஒடுக்கப்பட வேண்டும். இவை மூன்றும் முன்வைக்கப்படுகின்றன. அவர் தெளிவாக அதை அறிக்கைகளாகவே முன்வைத்திருக்கிறார்கள். அந்த தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. இதனுடைய அரசியல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது அந்த ஆவணங்களை பார்த்த பொழுது இவை மூன்றும் முன்வைக்கப்பட்டன. 2011 பிறகு தமிழீழ விடுதலை ஆதரிக்கக்கூடிய, தீவிரமாக ஆதரித்த இயக்கங்களிலே பிளவுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். அது மிக தெளிவாகவும் திட்டமிட்டும் வரையறைக்கு உள்ளாக்கப்பட்டும் பேசப்படுகின்றன. உங்களது கோரிக்கை ஒத்த கோரிக்கை அங்கு இருக்கும், ஆனால் உள்ளே வேறொரு கோரிக்கை இருக்கும். ஆக அதன் மூலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் பல்வேறு கூறுகளாக உடைக்கப்படுகின்றன. இரண்டாவது, புலம்பெயர் சமூகத்தினுடைய அந்த அரசியல் வலிமையை குறைப்பதற்காக இவர்கள் புலிகள் மீதான போர்க்குற்ற விசாரணை முன்வைக்கிறார்கள். புலிகள் மீது நீங்கள் போர்க்குற்ற விசாரணை முன்வைத்தீர்கள் என்றால் இதில் யார் புலிகள், யார் புலிகள் அல்ல என்ற வரையறையை இந்த அரசாங்கங்கள் எப்படி மேற்கொள்ளும்? புலிகள் வேறு, மக்கள் வேறு அல்ல என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த போரிலே கைது செய்யப்பட்டவர்கள், போர் கைதிகளாக மாற்றப்பட்டவர்கள், அதிலிருந்து தப்பி வெளியேறியவர்கள், இன்று புலம்பெயர்ந்ததிலே அரசியல் செயல்பாட்டு களத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இவர்களை காப்பதற்குரிய எந்த விதமான சட்ட ஒரு வல்லுநர் குழுவோ, அதற்குரிய நிறுவன அமைப்போ, அதற்குரிய கட்சிகளோ இங்கு கிடையாது. இந்த கட்சிகள் பேச போவது கிடையாது, இந்த கட்சிகள் பேசியதும் கிடையாது. 2009 என்ன செய்தார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்தவர் என்ன செய்தார் என்ற யோக்கியதையும் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் என்று கேட்கிறார்கள், போர்க்குற்ற விசாரணை இருவரையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் சென்ற பொழுது புலிகளால் கட்டமைக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்புகளிலே இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எவ்வாறு காணாமல் போயிருக்கிறார் என்பதை பார்த்திருக்கின்றோம். இவர்கள் பாதிக்கப்பட போவதில்லை. இங்கே மந்திரி பதவி வாங்கி உட்கார்ந்துருவாங்க, இவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அந்த கட்டமைப்பு அழிக்கப்படும், அது முடக்கப்படும். நீங்கள் வெறும் 32 நாடுகளிலே தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் 180 நாடுகளிலே தேடப்படக்கூடிய போர்க்குற்றங்களில் அறிவிக்கப்படுவார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த கேள்வியை நாங்கள் முன்வைத்த பொழுது அதன் தீவிரம் அவர்களுக்கும் தெரிந்திருந்தது. அதனால் தான் அவர்கள் புலிகள் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள், அரசியல் கட்டமைப்புகள் இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறார்கள். அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இனப்படுகொலை என்பதை அவர்கள் முன்வைப்பதும், அதற்கான தீர்வை நோக்கி போராட்டங்கள் நடத்தும் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனுடைய அரசியல் அர்த்தம் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறு குழுக்கள் அதைத்தான் இன்று வரை கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையில் அணுகிறோம். இது ஏதோ கற்பனையாக முன்வைக்கப்பட்டதல்ல. இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லூயி ஆர்பர் அம்மையார், யார் இந்த லூயி ஆர்பர்? நவநீதம் அம்மையாருக்கு முன்பு ஐநா மனித உரிமை கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் லூயி ஆர்பர். அந்த அம்மையார் புலிகளை பயங்கரவாதிகளிடம் தொடர்ச்சியாக சொல்லி வந்தவர், புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர், ஈழ விடுதலை கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்பதை சொல்லி வந்தவர். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நியூயார்க் டைம்ஸ் நகர பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை கொடுக்கிறார். அதில் தெளிவா சொல்றாங்க, அவங்க புலிகள் மீதான ஒரு போட்டுக்கொண்ட விசாரணையை மூலமாக we could deflate the romanticizing of LTT in diaspora. புலிகளை கொண்டாடுகின்ற, நேசிக்கின்ற
இந்த புலம்பெயர்ந்த மக்களை நாம் ஒடுக்கிவிட முடியும் என்பதை அவர் எழுதுகிறார். டீஃப்ளேட்டட், அந்த காத்தை புடிங்கிடலாம் அப்படிங்கிறார். இது அவர் எழுதிய வாசகம். அது இந்த ஐசிஜியினுடைய லைன்ல நிற்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இங்க இதைத்தான் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க இனப்படுகொலை கேட்காதீங்க, முதல் கட்டம் போர்க்குற்றம், மனிதர்களுக்கு எதிரான குற்றம், அதுக்கப்புறம் தானா இனப்படுகொலை நோக்கி நகரும், அதற்கு பிறகு ஈழத்தை நோக்கி நகரம் என்று. ஒருவேளை இவர்களிடம் வந்து காது கொடுத்து ஆலோசனை கேட்டுட்டு அங்க போய் எழுதுவாங்க போன்ற. அப்படி எதுவும் நடந்திருக்கிறதா? 2013 வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்களா? 2012 நீங்க என்ன பண்ணீங்க? 2012 அமைதியா தான் இருந்தீங்க, 2013 அமைதியா இருந்தீங்க, 2011, 10, 9 அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு எதை சொல்றீங்க இந்த படிப்படியாக கிடைக்கும் என்று? அப்படி என்றால் தெற்கு சூடானுக்கு இனப்படுகொலைக்கான விசாரணை தேவை, பாலஸ்தீன இனப்படுகொலைக்கான விசாரணை தேவை என்று தீர்மானங்கள் வரையறுத்து முன்னெடுக்கப்பட்டனவே, அதை என்னவென்று சொல்வது? அதன் அரசியல் என்னவென்று சொல்வது? அங்க தெளிவாக சொல்லிதான் வரையிருக்கிறார்கள். போர்க்குற்றத்தை எதற்காக, அந்த இன்டென்ட், அந்த நோக்கம், அதை கண்டறிய வேண்டும் என்றால் அந்த விசாரணைக்குடைய அளவு முறையும் அதை நோக்கி தான் இருக்க முடியும். இது சாதாரண விஷயம். அது இந்த சர்வதேச விதிமுறை இருந்திருக்கிறது. ஆனால் நம்ம ஏமாற்ற நினைக்கிறார்கள். நீங்கள் போர்க்குற்ற விசாரணை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு இனப்படுகொலைக்கான விசாரணை வரும் என்கிறார்கள். போர்க்குற்ற விசாரணை நடப்பதற்கு கிட்டத்தட்ட 15-20 வருடம் நடக்கும், 10 வருடம் குறைந்தபட்சம் நடக்கும். அதற்கு பிறகு போர்க்குற்ற விசாரணை நடந்ததற்கு பிறகு என்ன நடந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று பாலஸ்தீனத்தை பார்த்து கண்டால் நாம் தெரிந்திருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க போவதில்லை. இலங்கை அரசாங்கமே போர்க்குற்றம் செஞ்ச அந்த ராணுவ வீரர்களை பிடிச்சு தண்டிக்கணும், அதுக்கான சட்ட விதிகளை உங்களுடைய கிரிமினல் லாக்குள்ள கொண்டு வாங்க, அதுக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் நாங்கள் பண்ணுவோங்கிறதா தீர்மானத்தில் இருக்கிறது. ஆக சர்வதேசத்தினுடைய அடிப்படை கோரிக்கை என்பது ராஜபக்சேவை ஆட்சி மாற்றம் செய்வது, ஒன்றுபட்ட இலங்கையை உருவாக்குவது, தமிழீழம் என்கின்ற கோரிக்கையை முற்றும் முழுவதுமான தர்க்கத்தை அழிப்பது. இது 3 தான் முக்கியம். இது 2வது கட்ட போராக இருக்கிறது. 2009 அவங்க வந்து பிசிக்கலி எலிமினேட்டட் எவ்ரி தமிழ்ஸ், தமிழர்களை முற்றுமுழுவதும் அழித்தார்கள். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அழிப்பு என்பது அரசியல் அழிப்பது. அந்த அரசியல் தான் நீங்க அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இங்க 2 வகையான சிந்தனை போக்குகள் இருக்கின்றன. ஒன்று, அமெரிக்காவால் முன்னெடுக்கப்படக்கூடிய மனித உரிமை சார்ந்த விசாரணையின் மூலமாக ராஜபக்சேவை ஆட்சி மாற்றத்தை செய்வது, இதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது, மேற்கு உலகில படித்த மேதாவிகளை கொண்டு இலங்கை அரசாங்கத்தை தனக்கு சாதகமாக நடத்துவது, இது அமெரிக்காவினுடைய செயல் திட்டமாக முன்வைக்கப்படுகிறது. அவருடைய பிராந்திய கொள்கைகளிலும் இவைதான் நீங்கள் கூறுகளாக பார்க்க முடியும். 2வது போக்கு என்பது இந்தியாவின் மூலமாக வருவது. அவர்களும் ராஜபக்சேவை ஆட்சி மாற்றத்தை செய்வதிலே உடன்பட்டு இருக்கிறார்கள். 2வது, இலங்கை அரசாங்கத்தை எப்படி கையாளுவது என்றால், தமிழர்களுக்கு மாகாண அதிகாரத்தின் மூலமாக குறைந்தபட்ச அதிகாரத்தையும், அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தன்னோட கைப்பாக வைத்துக் கொண்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதுமாக திட்டமாக இவர் முன்வைக்கிறார். இதுதான் 1987 இவருடைய யுக்தி என்பது இதுதான். போர் முடிஞ்ச 5வது நாள்ல MK நாராயணும் சிவசங்கர் மேனனும் போயிட்டு அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்து 13ஆம் சட்ட திருத்தத்தை ஏத்துக்கும் சொன்னாங்க. ஆவணமாக இருக்கிறது. அப்ப மறுத்திருக்கிறார்கள். அதை இப்ப நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்க. அவங்க இவர்கள் ஏன் செய்ய வேண்டும் என்கிறார்கள், அங்க தமிழில் இருக்கும் வரைதான் நீங்கள் சிங்கள அரசாங்கத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலமாக பேரம் பேச முடியும் என்று தெரிந்து வைத்தீர்கள். அதை ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள். இந்த 2ம் சேர்ந்து நகர்கிறது. அதுதான் நம்ம தமிழர்கள் அரசியல் தீர்வாக 13ஆம் சட்ட திருத்தத்தை மாகாண தேர்தலை முன்வைப்பதும், ஒட்டுமொத்த இலங்கையினுடைய இனப்படுகொலைக்கான பிரச்சனையாக நீங்கள் ராஜபக்சே ஆட்சி மாற்றம் செய்வதும் தான் தீர்வாக முன்வைக்கப்படுகிறது. இதுதான் நடக்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது. இவை 2ம் தான் அரசியல். இதில் இருவரும் இணைந்து செய்தார்கள். நீங்கள் மனித உரிமை கமிஷன் தீர்மானம் கொண்டு வருவது என்பது அமெரிக்காவினுடைய செயல் திட்டம், அவங்களுடைய வேலை. மாகாண தேர்தல் நடத்துன்னு சொல்லி வேலை செஞ்சது, ஆகஸ்ட் மாதம் வேலை செஞ்சது இந்தியாவுடைய செயல் திட்டம். அந்த தேர்தலை மேற்பார்வையிட்டது இந்தியாவிலிருந்து சென்ற இங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய கமிஷனர்ஸ் தான் போய் பார்த்தாங்க. அவங்க மேற்பார்வையிட்டார்கள். இது 2மே நடக்குது. ஒன்று, அரசியல் கோரிக்கை அளிப்பதற்கு இந்த மாகாண தேர்தல் உதவி செய்கிறது. 2வதாக ஒன்றுபட்ட இலங்கை காப்பதற்கும் இது உதவி செய்கிறது. இதுதான் என்னுடைய விஷயம். நாங்கள் அதான் ஆகஸ்ட் மாதம் சொன்னோம், மாகாண தேர்தலை எதிர்க்க வேண்டும்.
அதை தர்க்க ரீதியாக கருத்தியலாக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தமிழ் மக்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசாங்கம் இதுதான் தீர்வு என்று முன்வைப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் மிக நன்றாக தெரியும். தேர்தல் நடத்திட்டோம்னா அது தன்னோட பிராந்தியம் சொல்லிடுவான். அருணாச்சல பிரதேசத்தினுடைய திபெத்திற்கு சொந்தமான பகுதியில் தேர்தல் நடத்தி அங்க எம்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தங்களோட பகுதி இன்னைக்கு வரை சொல்லிட்டு இருக்கான். அது இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது, சைனாவுக்கு சொந்தமானது கிடையாது, திபெத்துக்கு சொந்தமான இடம். அங்க தேர்தல் நடத்துவதன் மூலமாக அவர் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள அந்த அரசு சாசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு தர்க்கத்தை முன்வைப்பது இந்தியாவோட செயல் திட்டம். அதைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதைத்தான் ஆகஸ்ட் மாதம் எதிர்த்தோம். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் சட்ட திருத்தத்தையும் மாகாண தேர்தலும் எதிர்க்கும் பொழுதுதான், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற பொழுதுதான் சர்வதேசம் தமிழீழம் என்ற கோரிக்கையை நாம் கைவிடவில்லை என்று உணர்ந்து கொள்ளும், ஆகவே எதிர்க்க வேண்டும் என்று முன்வைத்தோம். அன்னைக்கு காமன்வெல்த் மாநாட்டை எதிர்க்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை சேர்த்து வைத்தார்கள். நாங்க சொன்னோம், காமன்வெல்த் எதிர்ப்பது என்பது அவசியம்தான், ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்திலே முன்வைப்பது என்பது மாகாண தேர்தல். அடுத்த மாதங்களில் நீங்க காமன்வெல்த் எதிர்க்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்ல 2012 ஒரு அறிக்கையில் தெளிவா சொல்றான், நவநீதம் அம்மையாரை நீங்கள் வடக்கு கிழக்கு பகுதிக்கு அனுமதிப்பதும், காணாமல் போனவர்களை பற்றி நீங்களே ஒரு கமிஷன் வைப்பதும், நில சீர்திருத்தத்தை அல்லது மீள்குடியேற்றத்தை செய்வதும், நான்காவதாக மாகாண தேர்தலை நீங்கள் நடத்தி முடித்தீர்கள் என்றால் காமன்வெல்த் மாநாட்டை சர்வதேசம் இலங்கையில் நடத்தலாம்னு பரிந்துரை வச்சான். 2012 நவம்பர்ல இருக்குது. அவன் மீள்குடியேற்றம் செய்ததாக அறிக்கைகள் வெளியிட்டான். காணாமல் போனவர்களை பற்றியான விசாரணை கமிஷனை நவநீதம் அம்மையார் வருவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி அவன் அமைச்சான். அதற்கு பிறகு மாகாண தேர்தலை அவன் செய்து முடித்தான். கிட்டத்தட்ட அவன் சொல்லக்கூடிய இவர்கள் முன்வைத்த அனைத்து பரிந்துரைகளும் செய்து முடித்த இலங்கை அரசாங்கம் காமன்வெல்த் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவன் கடைசி கண்ணிதான் மாகாண தேர்தல். அதைத்தான் நம்ம எதிர்த்தோம். இதனால தான் நவநீதம் அம்மையார் அங்கு செல்லும் பொழுது மீள்குடியேற்றம் என்கின்ற பெயரிலே சிங்கள குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இலங்கை அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட், அவர்களுடைய அரசியல், அவங்களுடைய அரசாங்க ஆவணத்தை நாங்கள் வெளியிட்டோம். அதுல மன்னார் மாவட்டத்திலே தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பை சிங்களவர்களுக்கு 600 குடும்பங்களுக்கு ஒதுக்கிய அந்த ஆவணத்தை நாங்கள் வெளியிட்டோம். ஏனென்றால் நவநீதம் அம்மையார் அங்கே சென்ற பொழுது மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை என்கின்ற ஆவணம் வெளிவர வேண்டும் என்று வெளியிட்டோம். ஆக மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை, மாகாண தேர்தலை தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் காமன்வெல்த்தை எதிர்ப்பது என்பது சுலபமாக மாறிவிடும் என்று முன்வைத்தோம். ஆனால் மாகாண தேர்தல் எதிர்க்கக்கூடாது, குறைந்தபட்ச அதிகாரம் அவர்கள் கிடைக்க வேண்டும், அதை நாம் மறுக்கக்கூடாது என்று முன்வைத்தார்கள். 1987 திலீபனின் மூலமாக எது மறுக்கப்பட்டதோ இங்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அது அங்கீகரிக்கப்படுகிறது. தமிழ் இயக்கங்களிலே அந்த சிந்தனை போக்குகளை தெளிவாக விதைத்தார்கள், மடைமாற்றம் கொண்டு வந்தார்கள். நாங்கள் மாகாண தேர்தல் முடிந்ததற்கு பிறகு காமன்வெல்த் எதிர்ப்பது என்பது காமன்வெல்த் அங்கு நடைபெறக்கூடாது என்றோம். ஆனால் இங்கே முன்வைக்கப்பட்டது என்னவென்றால் காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது, நடைபெற்றால் இந்தியா போகக்கூடாது, இந்தியா ஒருவேளை சென்றால் அங்கே பிரதமர் போகக்கூடாது, அதுக்கு மேல போனா அங்க வடை இட்லி சாப்பிடக்கூடாது. இப்படியாக உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் அடுத்த திசைகளுக்கு நகர்த்தப்பட்டது. ஒரு கோரிக்கையில் இத்தனை கோரிக்கையை வைப்பீங்க, நீங்க இவ்வளவு ஆப்ஷனா தருவீங்க, அது தெளிவாக முன்வைக்கப்பட்டு நகர்த்தப்பட்டது. அன்னைக்கு இந்தியாவை எதிர்க்க வேண்டியவர்கள் மௌனம் காத்தார்கள். இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய காலத்தில் இந்தியாவை ஏன் எதிர்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். சாஸ்திரி பவன்ல போய் புலிகள் கொடியை மாற்றிவிட்டு, சிதம்பரம் வீட்டில் போய் புலிக்கொடியை ஏற்றிட்டு KFC முற்றுகையிட போன உடனே இவர்கள் அமெரிக்காவை எதிர்க்க கிளம்பி விட்டார்கள், இந்தியாவை எதிர்க்கவில்லை என்று கட்டுக்கதை எழுதினார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரியான கோரிக்கையை நோக்கி நகரும் பொழுது திசை திருப்பல் நடத்தப்படுகிறது. இங்கேயும் அதான் நடந்துச்சு. எங்களுக்கு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்திலிருந்து அமெரிக்க தீர்மானத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டாம், நீங்கள் இந்தியாவை நோக்கி நீங்கள் கோரிக்கை வையுங்கள், அமெரிக்க தீர்மானத்தை எரித்தெல்லாம் அமெரிக்க அரசாங்கத்தை கோபப்படுத்த வேண்டாம் என்று தொடர்ச்சியான அழுத்தம் எங்கள் மீது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பெரிய வேலையே இங்க நடந்துச்சு. அவர்கள் பேசிய பொழுது நாங்கள் சொன்னோம், நீங்க அமெரிக்க தீர்மானம் என்பது வரணுங்கிற அவசியம் இல்லைங்க,
தெற்கு சூடான் கேஸ் என்ன, பாலஸ்தீனியன் கேஸ் என்ன, யூஎன்ல நடந்த கேஸ் என்ன, எல்லாம் தெளிவா சொன்னோம். 2 மணி நேரம் கேட்டுட்டு அது எதுவும் அவங்க காதுக்குள்ள போகல. அவங்க கடைசியா சொன்னது, நாங்கள் தமிழீழ தமிழர்கள் கிடையாது, நாங்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் கிடையாது, நாங்கள் அமெரிக்க தமிழர்கள் சொன்னாங்க. அமெரிக்காவில் தமிழர்கள் வந்து பேசினா இல்லைன்னா ஆப்பிரிக்கர்கள் வந்து எங்க கிட்ட பேசினா என்ன? உங்க அரசாங்கம் என்ன கொள்கை வச்சிருக்கோ அதுதான் நாங்க பேச முடியும். உங்க கொள்கை உங்களுடைய அமெரிக்க அரசாங்கத்திற்கு அப்படி என்றால் நீங்க அமெரிக்காவுடைய பிரதிநிதிகளாக நீங்க வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தெற்காசிய பிராந்திய கொள்கை அடிப்படையில் என்ன மாற்றத்தை 2009க்கு பிறகு கொண்டு வந்திருக்கின்ற சொல்லுங்கள், அதன் அடிப்படையில் பேசுவோம் என்றும். அதற்கான எந்த வாதம் முன்வைக்கப்படவில்லை. தொடர்ச்சியான அழுத்தங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டன. இங்க மனித உரிமை பேசக்கூடிய நிறுவனங்கள், என்ஜிஓக்கள் நீங்க அமெரிக்க தீர்மானம் எதிர்க்கக்கூடாது என்று மாணவர்களிடத்திலும் பிறரிடத்திலும் தெளிவான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். நாங்கள் கேட்பது ஒன்றுதான், நீங்கள் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் வரையறை கொண்டு வாருங்கள். அமெரிக்க தீர்மானம் வருவதற்கு முன்பாகவே அமெரிக்க தீர்மானம் ஆதரிக்க வேண்டும் சொல்றாங்க. எங்க கிட்ட வந்து பேசுற அந்த பிரதிநிதி அம்மையார்ட்ட அமெரிக்க தீர்மானம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது, போன வருஷம் அது முந்தின வருஷம் சொல்லியிருக்கேன்னு சொன்னோம்னால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது, அவங்க அமெரிக்க தீர்மானத்தை படிக்கல. அதை படிக்காம நேரம் வந்து அமெரிக்க தீர்மானம் ஆதரிக்கும் தான் முன்வைக்கிறாங்க. எதற்காக எங்கள் மீது திணிக்கிறீர்கள்? எதற்காக திணிக்கிறீர்கள்? உங்களுடைய தீர்மானம் நேர்மையானதாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம். உங்கள் கொள்கைகளை பற்றி நீங்கள் பேசவில்லை, தெற்காசிய பிராந்திய கொள்கையை நீங்கள் மாற்றவில்லை, தீர்மானமும் எங்களுக்கு நேர்மையானதாக இல்லை என்றால் எதிர்ப்பது என்பது எங்களுக்கு வேறு வழி இல்லாத. நீங்கள் இந்தியாவை நோக்கி வையுங்கள் என்றார்கள். இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள், சில இயக்கங்கள் அப்படிதான் பேசுறாங்க, சில நபர்கள் அப்படிதான் பேசுறாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஜெர்மனியில போய் தீர்ப்பாயத்தில் போய் ஆதாரங்களை முன்வைக்கிறோம். நீங்களும் தீர்ப்பாயத்தை ஏற்றுக்கொள்ளலாம், மறுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து எதிரான போராட்டத்தை கட்டமைத்திருக்க வேண்டும். ஒரு போராட்டம் செய்யப்படவில்லை. இந்தியாவை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்யாம இன்னைக்கு தீர்மானம் 10 நாள்ல வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு நாங்க அமெரிக்காவில ஒரு விஷயத்தை கொண்டு வர்றோம், நீங்க இந்தியாவில இந்திய அரசாங்கத்தை எதிர்ங்கன்றாங்க. தயவுசெய்து ஒன்று சொல்றோம், நாங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள் அல்ல. நீங்க உங்க அரசாங்கத்தை கேளுங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் இந்திய அரசாங்கத்தையும் சேர்த்துதான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அதற்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இவன் குற்றவாளி என்று சொன்னால் இவனிடத்துல சென்று கோரிக்கை வைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒரு விசாரணை வர வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய சிவசங்கர் மேனன்ல இருந்து, MK நாராயணன்ல இருந்து, விஜய் நம்பியார்ல இருந்து, சதீஷ் நம்பியார்ல இருந்து இவர்கள் அனைவரும் மீதும் விசாரணை வேண்டும் என்கிற வரையறை வைத்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். அது இந்தியா கொண்டு வர போவதில்லை. அதனை விவாதங்கள் எழுப்ப வேண்டும், அது மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆக இந்த இனப்படுகொலை போரை செய்த இந்தியாவை நோக்கி கோரிக்கை வையுங்கள். அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்மானத்தை நீங்க எதிர்க்காதீர்கள் என்றால் இந்த அரசியலோட உள்நோக்கம் நமக்கு புரிய வேண்டும். நீங்கள் அமெரிக்க தீர்மானத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அமெரிக்க தீர்மானம் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அதற்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட பிறகும் இந்த 2 வருடங்களிலே அங்க நடந்த அநியாயங்களை பற்றி நீங்கள் எந்த விதமான அரசியல் செயல்பாடுகளையும் இந்த 2 வருடங்கள் நீங்க செய்ததில்லை. இன்னைக்கு நீங்க வந்துட்டு அமெரிக்க தீர்மானம் வருது ஆதரிங்க என்றால் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இதன் அரசியலாக இருக்கக்கூடிய இவை அனைத்தையுமே உள்ளடக்கித்தான் நாம் இவை அனைத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கிறது. இவற்றை மறுத்து விட்டு நாம் எதையும் பார்த்து விட முடியாது. அமெரிக்காவினுடைய பொருளாதார திட்டங்களை நாம் எதிர்ப்பது என்பது அமெரிக்கா அவனுடைய கொள்கை திட்டத்தை மாற்றிக்கொள் என்று எச்சரிக்கையாக மாறும். எப்படி அரசாங்கத்தை உரையாடுவீர்கள்? ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு லாபி செய்யக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கும் கூடிய குறைந்தபட்ச வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க போய் அமெரிக்க அரசாங்கத்தில் உட்கார்ந்து நீங்க மாத்துங்கன்னு சொல்ல முடியுமா? மக்கள் போராட்டத்தை தான் செய்வார்கள். அந்த போராட்டம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஒரு மாற்றத்தை ஒரு அரசாங்கத்திடம் கொண்டு வர முடியும். நீங்கள் போராடுகின்ற மக்களை அமைதிப்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் அரசாங்கத்திடம் சென்று பேசுவதற்கான எந்த மரியாதையும் அந்த அரசாங்கம் உங்களுக்கு தராது. விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு மாபெரும் அமைப்பு இருந்து களத்தில் போராடிய பொழுது இவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே எந்த விதமான அழுத்தமும் இங்கே இல்லாத பொழுது நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை அவர் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த வகையான பேரத்தை உலகத்தில் எங்கும் நாம் பார்த்திருக்க முடியாது. ஆக போராட்டம் என்பதுதான் நமக்கு முன்னிற்கக்கூடிய செயல் திட்டமாக இருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும். அமெரிக்கா இல்லாமலும் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படலாம், இந்த போராட்டம் வெளிப்படலாம். பாலஸ்தீனத்திற்கு நடந்த
அந்த கருத்தியல் மாற்றம் 1993 அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு பாலஸ்தீனத்தினை யாஷர் அராபத்தை பயங்கரவாதிகளாக பார்த்த மேற்குலகத்தினுடைய மக்கள் 2012 ஏகோபித்த அளவிலே பாலஸ்தீனத்திற்கு தனி அந்தஸ்து தர வேண்டும், ஐநாவிலே ஒரு பார்வையாளர் நாடு என்கின்ற உறுப்பினர் அந்தஸ்து, பார்வையாளர் உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்து தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வந்த பொழுது வெறும் 5-6 நாட்களுக்குள்ள அனைத்து நாடுகளும் அதற்கு வாக்களித்து பாலஸ்தீனத்துக்கு அந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தார்கள். அதை எதிர்த்து நின்ற நாடு அமெரிக்காவும் கனடாவும். ஆக இந்த அரசியலை உள்ளடக்கித்தான் நமது போராட்டங்கள் இங்கே இருக்கின்றன. இவற்றை முன்வைத்து நாம் முன்னகர்வதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே அமெரிக்கா செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் அதனூடாக இந்தியா செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் இணைந்து நின்று எதிர்க்கும் பட்சத்தில் மட்டும்தான் நாம் இந்த கோரிக்கைகளை அடுத்த கட்டத்தில் நகர்த்த முடியும். தமிழீழ விடுதலை புலிகள் 2009 இந்த மேற்கத்திய நாடுகளுடன் எந்தவித சமரசமும் அற்று தங்கள் கோரிக்கைகளை கீழே வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சென்றார்களோ, அந்த கோரிக்கைகளை கையில் எடுத்துக்கக்கூடிய நமது தோழர்களும் அதே உறுதியுடனும் சமரசமற்ற தன்மையுடன் தான் அந்த போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டும். எத்தனை ஆண்டு காலம் என்பது முக்கியம் அல்ல. அந்த கோரிக்கையை நீங்கள் கையில் இருந்து நழுவி செல்லாமல் தவிர்த்தாலே நீங்கள் அந்த போராட்டத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை செய்வதுதான் நமது கடமையாக இருக்கிறது. அதை செய்யாமல் நாம் நமக்கு வசதியான ஒரு அரசியலை முன்னகர்த்துகிறோம் என்றால் அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மாபெரும் துரோகமாக அமையும். ஆகவே அவற்றை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கடுமையான போராட்டங்களை நாம் முன்னகர்த்த வேண்டும். அந்த போராட்டங்களை வரும் காலத்திலே இந்த வருகின்ற 2 வார காலகட்டத்திற்குள்ள இந்த சர்வதேச நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய போராட்டங்களையும் அயோக்கியத்தனமாக 3 வருடங்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை திரித்து மாற்றுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு பெரும் போராட்டத்தையும் இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும், இந்திய அரசாங்கம் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் முன்வைக்கக்கூடிய போராட்டங்களை வரும் வாரங்களிலும் மாதங்களிலும் வருடங்களிலும் கட்டமைக்க வேண்டும். இந்தியா என்கின்ற ஒன்று சர்வதேச அளவிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கும் பட்சத்திலே ஈழம் என்கின்ற ஒன்று சாத்தியப்படாமல் போகும். ஆகவே இந்தியாவை அம்பலப்படுத்துவதும் இந்திய அதிகாரிகளை விசாரிப்பதும் இந்திய அதிகாரிகள் மீதும் ஒரு விசாரணையை கோருவதும் தமிழ் சமூகத்தினுடைய ஆகப்பெரும் கடமையாக இருக்கிறது. இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு நகர்வைத்தான் நாம் முன்னகர்த்த வேண்டும். அதற்கு நாம் தயாராகும். நன்றி, வணக்கம்.